ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, போதும் இந்த வாழ்க்கை என்ற சொல் உன்னுள் தோன்றிவிட்டது. உன் உடைந்த மனதை நிச்சயம் நான் சரி செய்வேன். அதற்கு எனக்கு சிறிது நேரம் கொடு. நிச்சயம் உன்னையும் உன் பெற்றோரையும் நன்றாக பாதுகாத்து வாழ வைப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. சோகமும் விரக்தியும் உனக்குள் வந்தால் அதை வெளியேற்ற மாற்று வழியாக உனக்கு பிடித்த உற்சாகமான ஏதாவது ஒரு செயலில் மனதை செலுத்து. நீ அப்படியே அமர்ந்துவிட்டால் உன் மனம் மொத்தமாக எதிர்மறையிடம் சரணடைந்து நீ தேவையில்லாத பல குழப்பங்களுக்குள் சென்று மாட்டிக்கொள்ள நேரிடுகிறது. அது மேலும் சில பலவீனங்களை உன்னிடத்தில் சேர்த்து உன்னை தாழ்த்தி விடுகிறது. வேண்டாம் பிள்ளையே, எதிர்மறை எண்ணங்களுக்கு சிறிதும் இடம் கொடுக்காமல் நல்ல நினைவுகளை மனதில் எண்ணிக்கொண்டு கவலைகளை வெளியேற்றி மகிழ்ச்சியாக இரு. யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது. உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். சரித்திரம் ஒரு முறை உன் பெயரை சொல்ல வேண்டுமென்றால் நீ பல முறை முயற்சியிடம் போக வேண்டியிருக்கும். இதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். மனம் தளராதே. கடைசி சாவிதான் பெரும்பாலான கதவுகளை திறக்கும். உன்னுடைய மனநிலையை உன் சாயப்பாவான நான் அறிவேன். தற்போது உன் கண்கள் கலங்கிக் கொண்டு இருக்கிறது. நீ படும் வேதனையை நினைத்து, துயரங்களை நினைத்து ஒரு நாள் விடியாதா என்று அழுது கொண்டு இருக்கிறாய். அனைத்தும் நீ நினைத்தபடி நன்றாக நடக்கும். எப்போதும் எதற்காகவும் அஞ்சாதே. காலத்தின் கட்டாயம். அதற்கு தகுந்தவாறு உன்னை நீ மாற்றிக்கொள். உன் சாயப்பா நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் கர்ம பலன்கள் விலக விலக அனைத்தும் உன்னை விட்டு படிப்படியாக குறையும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை முதலில் தெரிந்து கொள். புத்திசாலித்தனமாக நடந்து கொள். அதன் பிறகு நீ நினைத்தது அத்தனையும் சிறப்பாக நடக்கும். கலங்காதே குழந்தையே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை பாதுகாப்பதே என் கடமை. அனைவரும் பாராட்டும் வண்ணம் நீ உயரப்போகிறாய். இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் திரும்ப பெறப்போகிறாய். உன்னோடு உன் சாய்தேவா நான் இருக்கிறேனே. உன்னை அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன். என் பரிபூரண ஆசீர்வாதத்தால் அனைத்தும் மாறிவிடும். நீ தைரியமாக இரு. என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன். இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை. அதனால் கவலைப்படாதே. விரைவில் உன் நிலை மாறும். உன் சாயப்பாவான நான் மாற்றுவேன். என் தங்கமே, நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். ஆனால் நீயோ என்னை வேறு எங்கோ தேடிக்கொண்டு இருக்கிறாய். அமைதியாக அமர்ந்து உன் இரு கண்களையும் மூடி என்னை நினைத்து தியானம் செய். வீணாக குழம்பாதே. முதலில் தைரியமாக இருக்க கற்றுக்கொள். தேவையில்லாமல் உன்னை நீ வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன்னை என் கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறப்போகிறது குழந்தையே. நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.